அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இப்போ நம்ம வாழ்க்கை மற்றவங்கள நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் அவங்க கூட பழகி பேசும்போது அவங்களோட பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அடுத்தவங்க வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிடாதீங்க. அவன் நல்லா இருக்கிறான், அவன் கார் வச்சுருக்கிறான், அவன் பங்களா வச்சுருக்கிறான், அந்த மாதிரி பசங்க இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, அவங்களுக்கு என்ன அவங்கெல்லாம் கல்ஃபில் இருக்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் நம்ம நினைக்கும்போது அது உண்மையாலுமே அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குது, இல்லை அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம், நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அவங்கக்கிட்ட பழகும்போது தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்களை நம்மளுக்கு தெரியும். ஒன்றா அவங்க பொண்ணு புருஷன் கூட சண்டை போட்டு அவங்க வீட்டில் உட்காந்துட்ருக்கோம். வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஏதோ சும்மா வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் உள்ளே இருக்கிற விஷயத்த சிலவங்க சொல்லுவாங்க, சிலவங்க சொல்லவே மாட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்குள்ளார உங்களை விட டபுள் மடங்கு பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு. சும்மா கார் இருக்குது, பங்களா இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அவங்க சொந்தமாக நம்ம ஒன்றுமே இல்லைனாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். அதுதான் வாழ்க்கை. நிம்மதியான வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். காரு பங்களா இருந்துட்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு பிரயோஜனம் இல்லை. எல்லாமே வச்சுக்கிட்டு ஒன்றும் அனுபவிக்க முடியாமல் நைட்டு தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவாங்க. நம்மக்கிட்ட கிடைச்சது இதுதான், அதே பெரிய சொர்க்கம் நம்மளுக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவங்க பொண்ணு நல்லா அழகாக இருக்கும், கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. புருஷன் எங்கே போகும்போது வா நம்ம அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னா அவங்க அம்மா விடலை. அவங்க அம்மா விடாமல் அந்த பிள்ளைய அம்மா பக்கத்துலேயே வச்சுக்கிச்சு. அந்த புள்ள இத்தனை வருஷம் வச்சு இப்போ பிள்ளைக்கு பையனுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா வாழா வெட்டியாகவே வீட்டில் உட்காந்துட்ருக்குற. என்ன வாழ்க்கை, என்ன சுகம் கண்டுட்டு அந்த பிள்ளை. இப்போ வயசாகிடுச்சு அந்த அம்மாவுக்கு, குழந்தைகளுக்கு 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. என்ன இருக்குது, இது என்ன வாழ்க்கையா? உங்கள் வீராப்பு உங்கள் இதெல்லாம் மற்றவங்கக்கிட்ட பண்ணும்போது, புருஷன்கிட்ட பண்ணும்போது, குழந்தைகள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிங்களா, நல்லதோ கெட்டதோ அவங்க போய் வாழட்டும், வாழ்ந்து பார்க்கட்டும். இப்போ புருஷன் கூப்பிட்ற இடத்த புருஷன் என்ன பண்ணிடுவான், பொண்டாட்டி கூட்டிகிட்டு போய் அவனால் முடிகிற இடத்துல அவன் வாடகைக்கு வீடு எடுத்தோ இல்லை போகியத்துக்கு எடுத்தோ ஏதோ ஒன்று அவனால் முடிஞ்ச இடத்துல அவன் வாழ்க்கையை பார்த்துக்குவான். அவனுக்கு தெரியாது அவன் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கணும்னு, அவன் விட்டுருவான் அவன் பொண்டாட்டியை. அப்போ அது நம்ம வாழ விடணும் பிள்ளைகளை. இது நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையோட வாழ்க்கை இப்போ அப்படியே அத்தனை வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இன்னும் என்ன பிரயோஜனம்? யோசிச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் இப்போ யங்காக இருக்கும்போது மற்றவங்கள கிண்டல் பண்ணாதீங்க. பிள்ளைகளுக்கு என்ன, ஒருத்தரை பார்த்து ஐயோ அந்த அம்மாவோட பல்லே இல்லை, ஐயோ அந்த அம்மாவுக்கு மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, கழுத்தெல்லாம் சுருங்கி போச்சு, அது இது, நாளைக்கு உனக்கும் அந்த நிலமை வரும். நான் விட்டுறாது. இன்றைக்கி அந்த அம்மா வயசானப்போ அவங்க குழந்தையெல்லாம் பெற்று எல்லா வேலையும் முடிக்கும்போது நம்ம ஏஜ் மாற மாற நம்மளுக்கு முடி நரைக்கும், பல் போகும், அதெல்லாம் இருக்கிறதா. முடி எல்லா பக்கமும் நரைக்க ஆரம்பிக்கும். ஈவன் ஐப்ரோஸில் எல்லா இடத்துலையும் நரைக்கும் நம்மளுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் லேட்டாக நரைக்கும், ஒவ்வொருத்தருக்கும் சீக்கிரமாக நரைக்கும். அதே மாதிரி தான் பல்லும். சிலவங்களுக்கு சீக்கிரமாக உதிர்ந்து போயிடும், சிலவங்களுக்கு சொத்தையாயிரும், அப்படி இப்படின்னு. நம்ம இன்னைக்கு கிண்டல் பண்ணி அப்புறம் உனக்கு ஒரு 40 வயசு ஆகும்போது உன்னோட பல்லெல்லாம் போகும்போது மற்றவங்க கிண்டல் பண்ணும்போது உனக்கு அந்த வேதனை தெரியும். ஐயோ நம்ம இப்படி கிண்டல் பண்ணணுமே, இன்றைக்கி நம்மளுக்கு அந்த இது வருதே அப்படின்னு. யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் பாருங்கள். மற்றவங்க வாழ்க்கையில் போய் மூக்க நுழைக்காதீங்க. அவங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறாங்க. உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க மனக்குமுறல் தான் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அது கொஞ்சம் முடிஞ்சால் ஆறுதலுக்கு வேண்டி காது கொடுத்து கேளுங்க. அதுக்குன்னு பின்னாடி வச்சு கிண்டல் பண்ணாதீங்க. அது போய் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லி கிண்டல் அடிக்கிற அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஆறுதல் பண்ணுங்க. ஆறுதல் சொன்னீங்கன்னா அதே பெரிய காரியம் அவங்களுக்கு. இல்லை சரி பேசாமல் விட்டுருங்க, ஒன்று கேட்டுட்டு அப்படியா அப்படின்ட்டு விட்டுருங்க. இது பின்னாடி போயிட்டு அவங்கள பற்றி குத்தத்தை மற்றவங்க கிட்ட சொல்லி ஏன் அவள் அப்படி இருக்கிற, அவள் மருமக இப்படி ஆயிடுச்சாம்மா அப்படி ஆயிடுச்சாம்மா, நீ இன்றைக்கி சொன்னீங்கன்னா நாளைக்கு உனக்கு அதை அனுபவிக்கும். அப்போ தான் அந்த வழி தெரியும். எல்லா வீட்லேயும் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத வீடே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இந்த சொல்லாமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு டிப்ரெஷன் அது இதனால வர. சொல்கிறது பரவாயில்ல, பின்னாடி பேசிட்டு போகிறாங்க, போனால் போகட்டும். பேசாதவங்க யார் இருக்கிறாங்க? எல்லோரும் தான் பேசுவாங்க. இப்போ 2 பிள்ளைங்க இருக்குன்னா ஒருத்தி அம்மாட்ட சொல்லுவாம்மா அவள் அப்படி இப்படின்னு, இன்னொருத்தி உங்கள்கிட்ட சொல்லுவா. அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைகளே தான் 2 பேர் அக்கா தங்கச்சியாக இருப்பாங்க. ஆனால் இவளோட குத்து அவள் சொல்லுவாள், அவளோட குத்து இவள் சொல்லுவாள். அது இயற்கை, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
அதுக்குன்னு அதையவே நினச்சிக்கிட்டு அப்படியாக்கு இப்படியாக்கு அதெல்லாம் இல்லை. வாழ்க்கையில் எல்லாமே நடந்து, அதாவது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பற்றி இப்போ யோசிக்காதீங்க. முடிஞ்சு போனதை பற்றி யோசிக்காதீங்க. ஐயோ நம்ம இப்படி இருந்திருக்கணும், நம்ம அது பண்ணாமல் விட்டுட்டோம், நம்ம வீடு போயிடுச்சே, இல்லை அது போயிடுச்சு. இது இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்களா, சந்தோஷமாக இருக்கிறீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். முடிஞ்சு போனதை பற்றி யோசித்து பிரயோஜனம் இல்லை. நடக்கிறது நடந்துதாகும். வர்றதும் அப்படி தான். நம்ம எதுவும் பிளான் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியாது. எதாக இருந்தாலும் கடவுள் என்ன விதிச்சிருக்கிறானோ அதுதான் நடக்கும் நம்மளுக்கு. நம்ம சரி கார் வாங்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலான்னா வேறு ஏதாவது ஒன்றாகி நம்மளுக்கு செலவாயிடும். அந்த காசு நம்மளால் வாங்க முடியாது. அதே கடவுள் விதிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக வாங்குவோம், வாங்கி நல்லா இருப்போம். இல்லைன்னு இல்லை. அது ஒவ்வொருத்தரோட யோகம் விதிங்கிறது இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம். நம்மளுக்கு யோகம் இல்லைன்னு அது வராது. அதோட ஆறுதல் பட்டுக்கோங்க. சும்மா அடுத்தவங்களை பற்றி ஐயோ அவனுக்கு இவ்வளோ சம்பளம் வருது, அவனுக்கு இப்படி இருக்குது, அவன் பையனுக்கெல்லாம் வீடாச்சு, என் பையனுக்கு சொந்த வீடு இல்லை, என் பிள்ளையெல்லாம் இப்படி இருக்குது, அவங்க பிள்ளையெல்லாம் நல்லா செட்டில்ட் ஆகிட்டாங்க, எதுவுமே நீங்கள் நினச்சிக்காதீங்க. அப்படி நினைக்க 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 உங்களுக்கு கஷ்டம்தான் வரும். நிம்மதியாக இருங்க. கடவுளே எனக்கு இது கொடுத்தது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லி பழகுங்க. இந்த அளவுக்கு என்ன வச்சுருக்கிறியே இதே பெரிய காரியம். 3 நேரம் நம்மளுக்கு சாப்பாடுக்கு தடை இல்லாமல் சாப்பாடு கிடைக்குது. நம்ம ஒழுகாத கூரைக்குள்ளே நம்ம படுத்துட்ருக்குறோம். அதுதான் நிம்மதி, அதுதான் வாழ்க்கை. மற்றபடி காரில் போகணும், அந்த ஃப்ளைட்டில் பறக்கணும், இல்லாட்டி அப்படியே பட்டு சாரி எடுத்து ஜுவல்ஸ் போட்டுட்டு நகை நட்டு போட்டு நடக்கணும், அதெல்லாம் வாழ்க்கை. நிம்மதியான வாழ்க்கைங்கிறது எது இருக்கோ இருக்கிறத வச்சு நன்றியாக இருங்க. கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். கடவுளை நீ என்ன இந்த அளவுக்கு வச்சுருக்கிறியா அதே நன்றி. அடுத்தவனை பார்த்து ஐயோ அவன் நல்லா இருக்கிறான், அவன் பையன் பாரு அங்கே கல்ஃபில் இருக்கிறான், அவன் பையன் பாரு கார் வாங்கிட்டான், சொந்த வீடு வாங்கிட்டான், என் பையனுக்கு வீடே இல்லையே, அந்த மாதிரி நினைக்காதீங்க. இந்த அளவுக்கு கடவுள் வச்சுருக்கிறாரேங்கிறது நினச்சி பார்த்துட்டு நன்றியோடு இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அடுத்தவனை பற்றி யோசித்து யோசித்து பொறாமப்பட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்க. இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஐயோ அவனுக்கு வீடாச்சு, அவனுக்கு இதாகிருச்சு, அவனுக்கு கார் வாங்கிட்டா, இப்படியெல்லாம் நினைக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? இல்லை. அதை விட நம்ம கடவுளை நம்ம பையனை நல்லா வை, நம்ம பிள்ளைகளை நல்லா வை, ஆரோக்கியமாக இருக்கட்டும், இதுதான் முக்கியம். அதை கடவுள்கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு நன்றி. எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அது இந்த கடவுள்னு குறிப்பிட்ட கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அது எந்த ஜாதி மதம் அதெல்லாம் கிடையாது. யார்கிட்ட சொன்னாலும் அதெல்லாம் கடவுள் கேட்டுக்குவார். எந்த பாஷையில் சொன்னாலும் சரி, சத்தமாக சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மனசுக்குள்ளே நீங்கள் சொன்னாலே அதே போதும். நீங்கள் 4 பேர் தெரிகிற மாதிரி அப்படியே அழுது ஒப்பாரி வச்சு அதெல்லாம் தேவையில்லை. மனசுக்குள்ளார நீ எது வேண்டுனாலும் கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு அதை கொடுப்பாரு. சிலப்போ கொஞ்சம் காலமாகும். அதுக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு தாட்டு பூட்டுன்னு இது பண்ணது என்ன, இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை, நான் இவ்வளோ வருஷமாக கேட்குறேன் எனக்கு கிடைக்கல, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருப்பான் கடவுள். கண்டிப்பாக நம்மளுக்கு தருவான், தராமல் இருக்க மாட்டான். ஆனால் நம்ம நிம்மதியாக பொறுமையாக இருக்கணும். சும்மா நான் இத்தனை நாளாக இப்போ தொழுதுட்டு இருந்தேன் எனக்கு கிடைக்கல, நான் இத்தனை நாளாக கோயிலுக்கு போய் மொட்டையெல்லாம் அடித்தேன் எனக்கு தரல, அவனுக்கு பாரு அதெல்லாம் கொடுத்துட்டான் அப்படி நினைக்காதுங்க. உங்களுக்கு தரலன்னா அதுக்கு ஏதோ நல்லது இருக்குது. தடங்கள் வருதுன்னா நல்லது தான், ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கும். கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நம்ம பொறுமையாக இருக்கணும். அதுதான் முக்கியம். யார் என்ன செஞ்சாலும் சரி, பொறுமையை மட்டும் நீங்கள் கைவிடாதீங்க. அதே மாதிரி மற்றவங்கள குத்தம் சொல்லாதீங்க. அவன் நல்லா இருக்கிறான், என் பையன் நல்லா இல்லை, என் பையன் நல்லா இல்லை, அவன் நல்லா இருக்கிறான், என் பிள்ளை இப்படி இருக்குது. உன் பிள்ளைய வாழ வைக்க வேண்டியது உன்னோட கடமை. உங்கள்கிட்ட இருக்கா செஞ்சு கொடு, ஏதோ இது பண்ணு. இல்லை நல்ல புத்திமதி சொல்லிக் கொடு. நீ போய் வாழு, பிள்ளைய புருஷன் கூட போய் வாழ்ந்துட்டுரு, இப்படி பண்ணாத, அவன் தான் சம்பாதிச்சுட்டு வரான் அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பசங்களாக இருந்தாலும் வந்த மருமகளாக இருந்தாலும் அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாடா, அவகிட்ட அனுசரித்து போடா அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். மருமகளுக்கும் சப்போர்ட் பண்ணணும், பிள்ளைகளுக்கும் சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு அவள் வீட்டில் அப்படி இருக்குது, அவள் வீட்டில் இருந்தாலும் வாங்க நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் பையனால் முடியறது ஏதோ ஒன்று கூழோ கஞ்சியோ அவன் கொண்டு வந்து தரான்ல, வாடகை கொடுத்து நிம்மதியாக இருங்க. வாடகையும் கொடுத்து வீட்டையும் பார்த்து, இப்போ குழந்தைங்க இருக்குன்னு அதுகளுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது எல்லாம் அவன் தானே பார்க்குறான். அதே மாதிரி தானே மருமக வீட்லேயும் அவன் பண்ணிகிட்ருப்ப பொண்ணோட புருஷனும். உங்கள் பையன் பண்ணும்போது உங்களுக்கு வேதனை இருக்குல்ல, அதே மாதிரி தான் மருமக வீட்டில் அவன் பண்ணிகிட்ருப்பான். அவன் குழந்தைய பார்க்குறது எல்லாம் அவன் பண்ணிகிட்ருக்குறான். அப்போ அது மாதிரி நிம்மதியாக இருங்க. எப்போ பார்த்தாலும் ஐயோ அவபார் இப்படி இருக்கிற, நீ நம்ம இப்படி இருக்கிறோம், நம்ம என்ன இப்படி இந்த மாதிரி நிலமையிலே இருக்கிறோம், இன்னும் சொந்த வீடு வாங்கலையே, நம்மளுக்கு ஒன்றுமே ஆகலையா, அதை நினைக்காதீங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறோமே,
கடவுளே, ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா தெரியும் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன வியாதியில் என்னென்ன ஆளுக இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு. கடவுள் நம்மளை இந்த நிலைமைக்கு வச்சுருக்கிறாருன்னு நன்றி சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க. அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிம்மதியாக இருங்க. எது நடந்தாலும் நடக்குது, கடவுள் பார்த்துக்குவார் அப்படிங்கிறது. அடுத்தவனை பற்றி குத்தம் சொல்லாமல் நம்ம வாழ்க்கை நம்ம பார்த்தா போதும். அடுத்தவன் எப்படி ஆனாலும் சரி, நம்மளை நல்லா வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லுங்கள். அவன் நல்லான்னா அது அவனோட பாக்கியம், அவனோட யோகத்தில் அவன் நல்லாகிறான். சில டைமில் அவனுக்கு கெட்ட நேரம் வரும்போது அவனும் இது இறங்குவான். ஒவ்வொரு டைமில் இறங்கும் ஏறும். அது வாழ்க்கையில் இருக்கிறது தான். அதுக்காக அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.